நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 33வது வசனம் இப்படியாக சொல்கிறது, சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். முன்னாடி காலத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா சீட்டு போடுவாங்க. சீட்டு போட்டு அதில் என்ன வருதோ அதுதான் அவங்களுக்கு அது ஒரு பதிலாக இருந்துச்சு. அதுதான் அவங்களோட முடிவாக இருக்கும். இந்த வசனத்தில் சீட்டு போடுறது மனுஷனுடைய முயற்சியை குறிக்குது. ஆனால் சீட்டு போட்டு கிடைக்கிற அந்த பதில் யாருடைய முடிவை குறிக்குது அப்படின்னா ஆண்டவர் தருகிற அந்த முடிவை குறிக்குது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட அநேக முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம் இல்லையா? இந்த முயற்சியில் கிடைக்கிற ஒவ்வொரு பதிலும் ஆண்டவர் நமக்கு தர்றது தான். இன்றைக்கி கூட நீங்கள் பல முயற்சிகளை எடுக்கலாம். திருமண காரியமாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய படிப்பின் காரியமாக இருக்கலாம், இன்னும் வேலை காரியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் பல முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். ஆனால் அதில் ஆண்டவர் தான் என்ன செய்ய முடியும்னா முடிவை தர முடியும். காரியத்தை வாய்க்க பண்ணுறது அவர் தான். காரியத்தை சித்திக்க பண்ணுறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீங்கள் முயற்சியை கைவிடாதீங்க. ஆண்டவர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு என்ன தேவைங்கிறது ஏசப்பாவுக்கு தெரியும். நீங்கள் முயற்சி செய்யும்போது ஆண்டவர் அதற்கேற்ற பலனை தருவார். ஏசப்பாவை விசுவாசிங்க. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.